இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். போஸ்டர்ல போட்டிருந்தோம், திரும்பி வர்றதுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல சிரமமா இருக்கா? அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாருக்குமே திரும்பி வர்றது அப்படிங்கிறோனே இந்த இளையகுமாரனுடைய அந்த ஊமைகள் ஞாபகம் வரும். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இந்த வசனம் எனக்கு அடிக்கடி பேசும். அதனாலதான் இன்னைக்கு இந்த வசனத்துல நான் நிறைய டைம் இந்த வசனத்தை குறித்து யோசிப்பேன். இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு குருவி வந்து தன்னுடைய கூட்டை விட்டு அலையுதோ, அதே போல தன்னுடைய வீட்டை விட்டு அலையிற மனுஷன் அப்படி இருக்கிறான்னு இருக்கு. தமிழ்ல ஸ்தானம் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து ஹோம் அப்படின்னு இருக்கும். ஹோம்னா வீடு. ஒரு மனுஷன் எப்படி வீட்டை விட்டு அலையிறானோ, அதே போலதான் அந்த குருவி வீட்டை விட்டு அலையிறது, கூட்டை விட்டு அலையிறது போல ஒரு மனுஷன் வீட்டை விட்டு அலையிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம வீடுன்னு கூட எடுத்துக்கலாம். தமிழ்ல அழகா ஸ்தானம்னு இருக்கு. ஸ்தானம்ங்கிறது வந்து வெறும் வீடுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க வேணாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்தானம்ங்கிறது இடம். நம்ம வீடு எடுத்துக்கலாம், தேசம் எடுத்துக்கலாம், ஊருன்னு எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஸ்தானம்னு சொல்லும்போது. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இல்லாம, நமக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல ஒரு தடவை நம்ம போகும்போது, நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போகும்போது, நம்ம எங்க போறோம்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கும்போது, நம்ம வந்து நிலையற்ற அலைகிறவர்களா இருக்கிறோம். ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு பதற்றத்தோடு, ஒரு பயத்தோடு வாழ்கிறவர்களா இருக்கும். இன்னைக்கும் என்னால சொல்ல முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கை தாங்கள் எங்க போகிறோம்ன்று தெரியாமல், வீட்ட விட்டு வெளிய யோசிச்சு பார்த்தோம்னா, வீட்ல சண்டை போட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துட்டோம். வந்த பிறகு எங்க போகணும்னு தெரியல. வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப். வீடுங்கிறது வந்து நமக்கு அரவணைக்கிற ஒரு இடம். நமக்கு உணவு குடுக்குற ஒரு இடம். நமக்கு வந்து ஒரு வார்ம்த் குடுக்குற ஒரு இடம். இப்படி நெறைய விஷயங்கள் இந்த வீட்ல இருக்குது. அந்த கம்ஃபோர்ட்ட விட்டு நம்ம வெளிய வரும்போது நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டப்படுவோம். இளையகுமாரனுடைய கதை ரொம்ப ஒரு ஆப்ட்டான ஒரு கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இளையகுமாரன் தன்னோட தகப்பனுடைய வீட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாம் அவன்ட்ட இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் வீட்ட விட்டு வெளிய வந்தோனே கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறான். அப்புறம் அந்த நாட்கள் முடிந்த உடனே அவன் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். இளையகுமாரனுடைய வாழ்க்கை போல தான் இன்னைக்கு நெறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வைத்த இடத்திலிருந்து நம்ம வெளிய வரும்போது, நம்ம எல்லா வித கஷ்டத்தையும் நம்ம படுறோம். யாராவது என்ன ஸ்பாட்லைட் பண்றீங்களா? ஓகே. நம்ம இளையகுமாரனை போல நேரத்துல நம்ம ஆண்டவர் நம்மை வைத்த இடத்திலிருந்து வேற ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது, நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. சோ அதற்காக தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்கள்ட்ட பேச வந்திருக்கிறேன். ஆ ஏன் எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் வெளிய வாரோம் அப்டின்னா, ஒரு கியூரியாசிட்டி. ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு இத நம்ம வந்து நெறையவருடைய லைஃப்ல நம்ம பார்க்க முடியும். ஆதாம் ஏவாள் தான் முதல் எக்ஸாம்பிள் நமக்கு. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, ஆ தெரியும். அவங்க தேவன் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருந்தாரு. அந்த இடத்துல அவங்க இல்லாம, அவர் சொன்னத செய்யாம, அவர் வந்து ஒரு கட்டளைய அவங்களுக்கு குடுத்திருந்தாரு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம ஒரு தப்பு பண்ணதுனால, அவங்க இடத்துல இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இன்னைக்கும் இன்னைக்கு நான் ஸ்தானம் அப்படின்னு நான் எத சொல்ல வரேன்னா, முக்கியமா நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஸ்தானம்ங்கிறது ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறது. ஆதாம் ஏவாள் இழந்து போனது என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள். அதுவரைக்கும் அவர்கள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தாங்க. அவரோடு சந்தோஷமா இருந்தாங்க. அவர் தினமும் அவங்களோடு பேசுவார். ஆனா, ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. நம்ம லைஃப்ல என்னைக்குமே பாவம் எப்படி நுழைகிறதுன்னா, ஒரு கியூரியாசிட்டி. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே! இது எப்படின்னு செஞ்சு பார்க்கலாமே! கொஞ்சம் வெளிய போய் பார்க்கலாமே அப்படின்னு தான். நெறைய பேர் வீட்ட விட்டு ஓடுறதுக்கு காரணம் அப்படிதான். வெளிய என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம். ஏவாளும், ஆதாமும் அந்த கனியை புசித்ததுக்கு காரணம், அந்த கனி எப்படி இருக்குன்னு சரி செக் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். புசிப்புக்கு நல்லது போல இருக்குது. செக் பண்ணி தான் பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நெறைய பேர் பாவத்துல விழுறதுக்கு காரணம் அதுதான். அவங்க ஒரு கியூரியாசிட்டினால இது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படின்னு நெறைய பேர் இன்னைக்கு நம்ம மாட்டிட்டு சில விஷயங்கள தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து இவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு வருவோம்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். வீட்ட விட்டு ஒருத்தவங்க ஓடி வரான்னா, அவன் கஷ்டப்படணும்னு நெனைச்சு ஓடி வந்திருக்க மாட்டான். நல்லா இருக்கும். வீட்ட விட்டு வெளிய வந்துட்டு ஜாலியா இருக்கும், சுத்தலாம் அப்படின்னு நெனைச்சு தான் வந்திருப்பான். கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கும். ஆனா இளையகுமாரனை போலதான் அந்த கையில இருக்கிற காசு இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்தார் இளையகுமாரன். அந்த காசு செலவழிந்த பிறகு அவன் வாழ்க்கை மோசமாக மாற ஆரம்பிக்கிறது. இன்னைக்கும் அப்படிதான். ஆண்டவரை விட்டு நம்ம ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள போகும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
ஆண்டவர் நம்மட்ட இல்லாததெல்லாம் நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. நல்ல அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவித்தோம். இல்ல ஆண்டவர் விட்டு ஒரு உலக வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா போக, 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 போக அது நம்ம நெறைய விஷயத்த இழந்து போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கே ரியலைஸ் பண்றோம். ஐய்யய்யோ! நாம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தவள கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு தவளைய வந்து சுடுதண்ணீல போட்டா அந்த தவளை உடனே வெளிய குதிச்சிரும் அப்படின்னு. ஆனா, ஒரு தண்ணிக்குள்ள போட்டு அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சூடாக்குனா ஃபர்ஸ்ட் வெதுவெதுப்பா இருக்கும். அந்த தவளைக்கு அது இதமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடாயிட்டே இருக்க அந்த தவளைக்கு அந்த சூடு ஏறுறதே தெரியாது. ஒரு டைம்ல அந்த தவளை அந்த சூட்டுனால இறந்தே போகும் அப்படின்ட்டான். பாவம்ங்கிறது உடனே நமக்கு சுடாது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இதமா இருக்கும். நல்லா இருக்கும். அது நம்ம குட்டா ஃபீல் ஆகும். நல்லா இருக்கும். அந்த பிளஷர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ அது நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அதோடைய ரியல் ஃபேஸ் எப்ப தெரியும்னா, கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது தான் தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும்போது தெரியும். நம்ம ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம். இப்ப வெளிய வர முடியாது. அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதுதான் வந்து இந்த பாவத்துடைய கேரக்டர். இன்னைக்கும் நெறைய பேர் இயேசப்பா விட்டு வெளிய இப்படிதான் வந்திருக்கோம். யாரும் தெரிஞ்சு வெளிய வந்திருக்க மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்த ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வந்ததுதான், அவரை விட்டு பிரிந்து, பிரிந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நமக்கே சில நேரங்களுக்கு தெரியல. நம்ம ஆண்டவர விட்டு தள்ளி இருக்கிறோம். ஆண்டவர விட்டு பிரிஞ்சு வந்துட்டோங்கிறத இன்னும் நெறைய பேர் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறோம். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயம். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இன்னைக்கு நீங்க உங்கள நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்க போறீங்க. உண்மையாவே நீங்க ஏசப்பா கூட தான் இருக்கிறீங்களா? இல்ல அவர விட்டு தனியா பிரிஞ்சு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க இழக்கும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு பயம், ஒரு டவுட் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்க லைஃப்ல பயம் இருக்குதா? டவுட் இருக்காதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பயப்படுற ஆளா இருக்கிறீங்க. நெறைய டவுட் பண்ற ஆளா இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இயேசப்பாவ விட்டு தனியா வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் இருந்துச்சுன்னா, உங்க லைஃப்ல பயமும், சந்தேகமும் இருக்காது. உங்க வாழ்க்கைய குறித்து இன்னொரு பயம், சந்தேகம் உங்க லைஃப்ல இருக்குன்னா, நம்ம இயேசப்பாவ விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கோம்னு தான் அர்த்தம். எப்படி ஒரு குருவி தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வரும்போது, அதற்கு ஒரு பயம் வரும். ஒரு பதட்டம் வரும். அதற்கு அது வந்து அத பார்க்கும்போது தெரியும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவியை பார்க்கும்போது தெரியும். அது ரொம்ப பதட்டத்தோடு இருக்கும். அதே போல தான் இன்னைக்கு ஏசப்பாவை விட்டு பிரிந்து வந்தவருடைய வாழ்க்கை ரொம்ப பதட்டமா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமாய் பதறுவோம். நீங்க அதிகமாய் பதறுகிற ஆளா, பயப்படுகிற ஆளா, சந்தேகப்படுகிற ஆளாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதான் பிரேயர் பண்ணாலும், என்னதான் வேத வாசிச்சாலும் உங்க லைஃப்ல பயம் இருந்துச்சுன்னா, இன்னும் நீங்க ஆண்டவர்ட்ட நெருங்கி சேரலன்னு அர்த்தம். இன்னும் நீங்க சில விஷயத்த குறிச்சு பதட்டப்படுறீங்க. எல்லா விஷயத்தையும் பதட்டம் வருது. எதுவும் உங்க வாழ்க்கைய குறிச்ச ஒரு நிச்சயம் இல்ல. நான் சந்தேகத்தோட தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, இருக்காதான்னு ஒரு சந்தேகத்தோட தான் வாழ்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தயவு செய்து நீங்க மறுபடியும் ஆண்டவர்ட்ட திரும்பி வரும்படியா நான் கெஞ்சி கேட்கிறேன். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இதுதான் நீங்க ஒரு மனுஷன் ஆண்டவரோடு கூட இருக்கிறானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. யோசிச்சு பாருங்க. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே யோசிச்சு பாருங்க. நீங்க பயப்படுகிறீங்களா? சந்தேகப்படுறீங்களா? பதட்டப்படுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. முதல்ல இத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் பயப்படுறேன்னா, அப்ப நான் ஆண்டவர் கூட இல்லங்கிறத நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் ஆண்டவர்ட்ட தான் பிரேயர்லாம் பண்றேன், ஜெபம் பண்றேன். நான் கரெக்ட்டா தான் இருக்கிறேன்னு சொன்னோம்னா, கடைசி வரைக்கும் நம்ம வந்து திரும்பி வர முடியாது. நம்மள நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உணர்ந்து பாருங்க. பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்லுகிறார், "நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்" அப்படின்னு. நம்ம நெறைய பேர் செய்யற தப்பு, நம்மை நாமே நிதானிக்க தவறுறோம். அடுத்தவங்கள பெர்ஃபெக்ட்டா ஜட்ஜ் பண்ணுவோம். அடுத்தவன் இப்படி, அடுத்தவன் அப்படி, இவன் இந்த தப்பு செய்றான், அவன் இந்த தப்பு செய்றான்னு அடுத்தவங்கள கிளியரா நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனா நம்மள ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப தவறி மிஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு உங்கள நீங்களே நியாயம் தீர்த்தீங்கன்னா, உங்கள நீங்க நிதானித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நீங்க திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய இருமாப்பு, உங்களுக்கு இருக்கிற பெருமை, உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய பெருமை, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, இன்னைக்கு உணர்ந்து பாருங்க. இளையகுமாரன் தகப்பனிடத்துல திரும்பி வந்ததுக்கான பெரிய காரணம் அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். இது இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இளையகுமாரன் போறாரு, ஆண்டவர விட்டு பிரிஞ்சு தகப்பன விட்டு பிரிஞ்சு போறாரு. கொஞ்ச நாள் நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு. காசெல்லாம் செலவழிக்கிறாரு. ஆனா, காசு குறைவுபட தொடங்கிட்டு, அவங்க கொண்டு வந்த காசுலாம் தீர்ந்துருச்சு. தேசத்துல பஞ்சம் வருது. என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணா பன்றி மேய்க்கிறாரு. பன்றிக்கு குடுக்குற சாப்பாடு கூட அவருக்கு கிடைக்கல. இப்படி கஷ்டப்பட ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னா 17வது வசனம். லூக்கா 15, 17 சொல்லுது. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அப்படின்னு இருக்கு. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது. அப்பன்னா நம்முடைய மைண்ட் கிளியர் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே நான் தப்பு பண்றேன்.
அந்த மைண்ட் கிளியர் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து நான் பண்றதெல்லாம் கரெக்ட்ன்னு தான் நம்ம நினைப்போம். நான் நல்லா தான் இருக்கேன்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர்ட்ட திரும்பி வரணுங்கிற ஒரு எண்ணமே வராது. அப்ப நம்ம மைண்ட் கிளியர் ஆகணும். நம்ம புத்தி தெளியணும். அப்பதான் நம்ம ஆண்டவர்ட்ட திரும்பி வரணும்னு ஆசைப்படுவோம். அப்பதான் யோசிக்கிறான். யோசிக்கும்போது தான் தெரியுது. ஐய்யயோ! நம்ம இவ்வளவு மோசமா இருக்கிறோமே! நம்முடைய தகப்பன் வீட்ல வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு யோசனையே வருது. இன்னும் இந்த யோசனை நமக்கு வராமல் இருக்கிறது பாருங்களேன். நம்ம ஆண்டவர்ட்ட தான் சந்தோஷம். ஆண்டவர் கூட இருந்தா தான் நிம்மதி. ஆண்டவர் கூட இருந்தா தான் ஒரு அன்பு இதெல்லாம் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சுமே உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டவரை தவிர என்னை யாரும் உயர்த்த முடியாது. இந்த ஆண்டவரை தவிர என்னால யாரும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று தெரிந்தும் உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ முதல்ல இந்த மைண்ட் செட்ட நம்ம மாத்தணும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்ட்ட திரும்பி வர்றதுக்கு ஆசைப்படுங்க. ஆண்டவர்ட்ட மட்டும்தான் அவரால மட்டும்தான் நம்மை உயர்த்த முடியும். அவரால மட்டும்தான் நம்மை மேன்மைப்படுத்த முடியும். அவரால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். எனவே முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் செய்தது தவறு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ். ஐயோ! நான் அத செஞ்சுட்டேன். அத நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணணும். நான் செஞ்சது கரெக்ட் தான் நியாயப்படுத்திட்டே இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் மனம் திரும்பவும் முடியாது. ஏசப்பாட்ட திரும்பி வரவும் முடியாது. ஆதாம் தேவன்ட்ட தான் செய்த தப்பை ஒத்துக்கொண்டார் ஒரு டைம்ல. ஆதாமுக்கு அந்த டைம்ல மன்னிப்பு கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் காயின். காயினுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு குடுக்கிற தண்டனை தெரியுமா? ஆபேலை கொன்றவுடன், நீ பூமியில நிலையற்று திரிகிறவனா இருப்பாய்ன்னு சொல்லி காயினுக்கு ஒரு தண்டனை குடுக்குறாரு. காயின் உடனே, ஐயையோ! ஆண்டவரே என்னால இத தாங்கிக்க முடியாது ஆண்டவரே. அவர் குடுக்கிற தண்டனை நீ நிலையற்று அலைகிறாய் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நெறைய பேர் நிலையற்று, ஒரு நிலைப்பாடு இல்லாம, வாழ்க்கையில ஒரு கொள்கை, ஒரு பிடிப்பு இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. எங்கெங்க போயிட்டு இருக்கீங்கன்னு உங்கள பார்த்து யாராவது கேட்டா தெரியாது. உங்க வாழ்க்கையில என்ன ஆகப் போறீங்கன்னு கேட்டா தெரியாது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா தெரியாது. இல்ல ஒருவேளை ஊழியம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன ஊழியம் பண்ண போறீங்கன்னு கேட்டா தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு நிலையற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு உங்க வாழ்க்கை குறித்து நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், நான் ஆகாயத்துல சிலம்பம் பண்ணேன். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படிங்கிறாரு. நான் ஓடுறது ஒரு நிச்சயத்தோட ஓடுறீங்க அப்படிங்கிறாரு பவுல். இன்னைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிறையவருடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. எங்க போறோம்னு தெரியல. எங்க ஓடுறோம்னு தெரியல. எதுக்கு உழைக்கிறோம்னு தெரியல. எதுக்கு கஷ்டப்படுறோம்னு தெரியல. எதுக்கு ஊழியம் பண்றோம்னு தெரியல. இப்படி எல்லாம் நிலையற்று நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் செய்யறோம்னு தெரியல. ஏன் காசு சம்பாதிக்கிறோம்னு தெரியல. இதெல்லாம் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கைங்க. இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிறதுல ஒரு நரக வாழ்க்கை. நான் தயவு செய்து சொல்கிறேன். உங்க வாழ்க்கைக்குரிய நிச்சயத்தை புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக தேவன் உங்களை அழைத்தார்? எதற்காக இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தார்? எதற்காக இந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்தார்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அப்போ இதுதான் நம்முடைய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை தெரியாம இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. ஏன் வாழ்றோனே தெரியாம கசப்போடு ஒவ்வொரு நாளும் எந்திப்போம். எந்திக்கும் போது ஏன்டா எந்திக்கிறோம்? ஏன்டா இந்த நாளை எப்படிடா கடக்கிறது? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு நிச்சயம் இருந்துச்சுன்னா, காலைல எந்திக்கும் போதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியே ஆரம்பிப்போம். அந்த நாளை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிப்போம். அந்த நாள ரொம்ப ஹாப்பியா ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா நிச்சயம் இல்லாதவங்களுடைய வாழ்க்கை, அந்த நாளை ஆரம்பிக்கும் போதே ஒரு கவலையோட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டே இருப்பாங்க. நீங்க அதிகமா புலம்புற மனிதரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஆண்டவர்ட்ட திரும்பி வரணும். ஆண்டவர் அவருடைய சமூகத்துல யாரும் புலம்ப விடமாட்டார். கொஞ்ச நேரம் புலம்புறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் வசனத்தை கொண்டு உங்கள பேசிருவார். அதனால உங்க லைஃப்ல நீங்க புலம்பவே மாட்டீங்க, யோசிக்கவே மாட்டீங்க, கஷ்டப்படவே மாட்டீங்க, அவிசுவாசப்படவே மாட்டீங்கன்னு நான் சொல்லல. ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவிசுவாசம் வரும். இந்த மாதிரி போராட்டங்கள் வரும், புலம்புற சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் அவன் கர்த்தருக்குள்ள இருந்தான்னா, உடனே ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் வெளிப்படுத்துவார். பவுலை குறித்து நம்ம பேசலாம். பவுல் இருக்கிறதுல கொஞ்சம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏனென்றால் தேவனோடு அதிகமாய் பிரயாணப்பட்ட, தேவனோடு அதிகமாய் நெருக்கமா இருந்த ஒரு தேவ மனிதன் பவுல். அவர் அவர் ஒரு இடத்துல கொரிந்தியர்ல சொல்லுகிறார், எனக்கு நாங்கள் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம் அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா பவுலுக்கு அவருடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறதுங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்பேற்பட்ட பவுலே சொல்றாரு என் வாழ்க்கை முடிய போகிறது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவருக்கு அது முடிவு கிடையாது. ஆனா ஆண்டவர் வேற ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். பவுலுக்கு அது தெரியல. உடனே பவுல் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு புலம்பிட்டே இருக்கல. ஆண்டவர் உடனே பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். பவுலே நீ இறக்க போறது கிடையாது. நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும்.
ஒருவேளை நீங்க டக்குன்னு ஒரு அவிசுவாசப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. டக்குன்னு ஒரு இடத்துல பயப்படுறீங்க, அவிசுவாசப்படுறீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை உடனே உங்கள தேடி வரும். மறுபடியும் உங்கள தேற்றுவார். வசனத்த கொண்டு மறுபடியும் நடத்துவார். இந்த அனுபவம் நமக்கு இல்ல. இல்ல ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய அனுபவம் இல்லன்னா என்ன ஆகுது தெரியுமா? அந்த பயம் அது மேலும் மேலும் பெருசாயிட்டே இருக்கும். பவுலுக்கு கர்த்தருடைய தரிசனம் கிடைச்ச உடனே அப்புறம் அவர் பயப்படுறத நிறுத்திட்டார். ஆனா நம்முடைய வாழ்க்கை பயத்தின் மேலே தான் கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு பயத்தின் மேல இன்னொரு பயம். ஒரு பதட்டம். அதுக்கு மேல இன்னொரு சந்தேகம், அவிசுவாசம். இதுக்கு மேல தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கைய நம்மளால சந்தோஷமா வாழ முடியுமா? நிச்சயமே வாழ முடியாது. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நீங்க திரும்பி வர வேண்டியது அவசியம். அதற்கு முதல் படி நாம் செய்தது தவறு என்று உணர வேண்டும். 2வது நான் கர்த்தர விட்டு தள்ளி இருக்கிறேங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நீங்க ஜெபம் பண்ற ஆளா இருக்கட்டும், வேதம் வாசிக்கிற ஆளா இருக்கட்டும். நம்ம வேதம் வாசிச்சுட்டே ஆண்டவர விட்டு தள்ளி இருக்கலாம். நம்ம டெய்லியும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டே ஆண்டவர விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். அது ஜெபம் பண்றேன், அதனால ஆண்டவரோட கூட இருக்கிறேங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. ஆண்டவரோட கூட இருக்கிறவன் எதை குறிச்சும் பயப்பட மாட்டான். ஆண்டவரோடு கூட இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை இருக்கும். பவுலை பார்த்து நம்ம பவுலுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர் சொல்கிறார், சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சந்தோஷமா இருந்தாதான் அடுத்தவனை பார்த்து சந்தோஷமா இருன்னு சொல்ல முடியும். அப்போ அவர் சந்தோஷமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஏனென்றால் அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என் தேவன் என் கூட இருக்கிறார். என் வாழ்க்கையின் முடிவை என் தேவன் தான் எழுதியிருக்கிறார். எந்த மனுஷனும் எழுத முடியாது. நான் ஜெயில்ல இருந்தாலும் சரி, எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என் வாழ்க்கையின் முடிவு என் இயேசுவின் கரத்துல இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தாங்கிற நிச்சயம் பவுலுக்கு இருக்கிறது. இந்த நிச்சயம் நமக்கு இருக்குதா? என் வாழ்க்கை அவர் கையில இருக்குது. அவர் நினைச்சாதான் என் வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்ய முடியும். அவர் நினைச்சாதான் என் வாழ்க்கையில அவர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. அதனாலதான் ரோமர் 8:28 பவுல் அழகா சொல்லுகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு பயங்கர ஒரு நிச்சயம் இருக்குது. என் தேவன் எதை செஞ்சாலும் என் லைஃப்ல நன்மைக்கு தான் செய்வாருங்கிற ஒரு நிச்சயம். இந்த நிச்சயம் நம்மகிட்ட இருக்குதா? இந்த நிச்சயம் இருந்தாதான் நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சான்று. இல்லை என்றால் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட்டே போயிட்டு முழங்கால் படிட்டு எப்படியாவது ஆண்டவர்ட்ட நம்ம திரும்பி வருவதற்கு முயற்சி செய்வோம். இதை நம்ம செய்யாமலேயே நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சூனமியால் போல ஆல் இஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சூனியமேலுக்கு குழந்தை கிடையாது. ஆனா தீர்க்கதரிசி கேட்கும்போது நான் சுகமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதே போலதான் நம்முடைய லைஃப்ல யாராவது வந்து நம்மகிட்ட இங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடுறோம். ஆனா உள்ள போய் பார்த்தா லைஃப்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா வெளியே நம்ம நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடுவோம். இதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நிறைய டைம்ல வெளிப்புற தோற்றத்திற்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க பிரதர், நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, நல்லா உண்மையா இருக்கிற மாதிரி தோணுது. எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா நம்ம லைஃப்ல ஒரு நிச்சயம் இல்ல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியல. உங்க வாழ்க்கை எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தெரியல. அப்புறம் என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஆண்டவர் கூடயே இல்ல. இன்னும் ஆண்டவர நீங்க சரியா புரிந்து கொள்ளல. இன்னும் ஆண்டவர்ட்ட நீங்க நெருங்கல. அதனாலதான் உங்க வாழ்க்கை குறிச்சு உங்களுக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், இன்று இரவே நம்ம வந்து ஆண்டவர்ட்ட திரும்புவோம். அது ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. கஷ்டம் போல தெரியும். ஆண்டவர்ட்ட திரும்பி வருவது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம்ங்கிறது போல தெரியும். அது பிசாசு நம்மள ட்ரிக் பண்றது. நீங்க மறுபடியும் அவன்ட்ட போகவே முடியாது. நீ செஞ்ச தப்புக்கு அவர் உன்னை ஏத்துக்கவே மாட்டாரு. அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் அவன் ட்ரிக் பண்ணுவான். ஆனா இருக்கிறதுல ரொம்ப லேசான ஒரு விஷயம். மறுபடியும் கர்த்தரிடத்துல திரும்பி வருவாரு. இளையகுமாரன் பெருசா ஒண்ணுமே பண்ணல. ஒரே ஒரு முடிவு எடுத்தான். என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி போக போறேன். வந்தாரு. வீட்டுக்கு கூட வரல. அவன் தகப்பன் ஓடி போய் அவனை அரவணைத்துக் கொண்டார். இதே போலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நீங்க திரும்பி வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். திரும்புறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா போதும். அவர் உங்களை ஓடி வந்து அணைத்துக் கொள்வார். இன்னைக்கும் நிறைய பேர் வந்து தப்பு மேல தப்பு செஞ்சு ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறோம். நான் தப்புன்னு சொல்றது நான் தான் ஒரு பாவமே பண்ணலையே. நான்லாம் அப்படி எல்லாரும் மாதிரி தப்பு பண்ற ஆள்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் தப்புன்னு சொல்றது என்ன தெரியுமா? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம்னு வசனம் இருக்கு. அப்போ பாவம்ங்கிறது வந்து ஏதோ ஒருத்தனை கொலை பண்றதோ, விபச்சாரம் பண்றதோ, பொய் சொல்றதோ மட்டும் பாவம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதே ஒரு பாவம் தான். ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கிறதே ஒரு பாவம். ஆண்டவரோடு கூட சரியாக நேரம் செலவழிக்காமல் இருப்பதே ஒரு பாவம் தான். ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டே இருக்கும்.
எனவே நான் இதைத்தான் நான் முக்கியமா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கொலை பண்றவங்களா, விபச்சாரம் அதெல்லாம் தேவை கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நீங்க செய்றீங்களா? இல்ல ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இதுல நீங்க தவறுறீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவர விட்டு பிரிஞ்சு போயிட்டு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் நல்லவன் தான். யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது. யாருக்கும் நான் எந்த தீமையும் நினைக்க மாட்டேன். அப்ப நான் பாவம் செய்யவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க எப்படியோ நல்லவங்களா இருந்துட்டு போங்க. சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க. ஆனா ஆண்டவரோட கூட நெருங்க நீங்க முயற்சிக்காம, ஏதோ ஒரு அனலும் இல்லாமல் குளிர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் மோசமான ஒரு வாழ்க்கை தான். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வெளிப்படுத்தல எழுதி வச்சிருக்காரு. நீ அனலும் இல்ல, குளிரும் இல்ல. ஒண்ணு நீ பாவம் செய்யல உண்மைதான் கரெக்ட் தான். நீ பாவம் செய்ய மாட்ட. நேர்மையா இருக்கிற எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ ஆண்டவர் கூட இல்லையே. நீ அவரை இன்னும் அதிகமா நெருங்கலையே. நீ எல்லாத்தையும் சொல்ற நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன். நான் ரொம்ப உண்மையா இருக்கிறேன். எல்லாம் உண்மைதான். ஆனா உன் லைஃப்ல ஒரு அனல் இல்ல. நீ குளிரும் இல்ல, அனலும் இல்ல அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கடிந்து பேசுகிறார். அல்லேலூயா. எனவே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர்ட்ட திரும்பி வருவோம். எப்படி வருவோம்? சரி ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பயம் இருக்கு உண்மைதான். என் வாழ்க்கை குறிச்ச நிச்சயம் இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன் உண்மைதான். நான் ஆண்டவர விட்டு தூரம் போயிட்டேன் உண்மைதான். நான் எப்படி திரும்பி வர்றது? ஒரே ஒரு வழிதான். நம்ம ஆண்டவர மந்திரம் போட்டோ, கயிற பிடிச்சு இழுத்தோ எல்லாம் கிடையாது. அவரா சொல்றார், "ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன்" அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப எளிதாய் குடுத்திருக்கிறாரு. அவர நோக்கி கூப்பிட்டா போதுங்க. இறங்கி வந்துருவாரு. அவர நோக்கி கூப்பிட்டா போதும். ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். உடனே இறங்கிருவாருங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியான விஷயத்த கூட நம்ம செய்யாம இருக்கிறோங்க. அவர் பேசுற வரைக்கும் நீங்க கூப்பிட்டே இருங்க. ஒரு நாள் ஒதுக்குங்கங்க. ஆண்டவர்ட்ட நம்ம சில நேரம் நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்றோம். ஒரு ஒரு உடம்பு சரியில்லாம போனா, அந்த உடம்பு சரியாகறதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்றோம். ஏதோ ஒரு வீட்ல குடும்ப பிரச்சனைன்னா அதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்றோம். உங்கள்ல எத்தன பேரு ஆண்டவர் என்ட்ட பேசணும். அவர்ட்ட நான் மறுபடியும் அந்த பழைய உறவுக்குள்ள வரணும்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் நான் ஆண்டவரோட நெருங்கணும்னு எத்தன பேர் ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணியிருக்கீங்க? தயவு செய்து நீங்க ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல ஆண்டவர்ட்ட திரும்பி வரணுங்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருங்க. ஆண்டவர் திரும்பி வருவாரு. அதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் நடக்கும். மத்தது உங்க பிரச்சனை தானாக மாறும். நீங்க ஆண்டவர் கூட இருந்தா போதுங்க. தகப்பன் வீட்ல இருந்தா போதும். உங்க ஸ்தானத்துல நீங்க இருந்தீங்கன்னா போதும். உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, வீடுன்னு சொல்றது தேவனுடைய பிரசன்னம். அதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க போதுங்க. மத்ததெல்லாம் அதுவா நடக்கும். இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டான் போதும். அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிரும், அவனுக்கு வஸ்திரம் கிடைச்சிரும், மோதிரம் கிடைச்சிரும், அவனுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். யார் அவன் பன்றி மேய்க்கும்போது அவன அசட்டா பண்ணியிருப்பாங்க. கேவலமா திட்டியிருப்பாங்க. இன்னைக்கு நெறைய பேரோட வாழ்க்கையில அவமானங்கள் இருக்கு. ஏன்னா உங்க ஸ்தானத்துல நீங்க இல்ல. இன்னைக்கு நெறைய பேர் உங்கள கேவலமா பேசுறாங்க. ஏன்னா நம்முடைய ஸ்தானத்துல நம்ம இல்ல. அதனால தான் நமக்கு அவமானம். அதனால தான் நம்ம போற இடங்கள்ல தோல்வி. அந்த ஸ்தானத்துக்குள்ள நம்ம திரும்பி வரும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம திரும்பி வரும்போது, யாரும் நம்மள கை நீட்டி பேச முடியாது. யாரையும் ஆண்டவர் கை நீட்டி பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாருங்க. இந்த ஸ்தானத்த விட்டு அலையறதுனால தான் இவ்ளோ பிரச்சனைகள நம்ம சந்தித்தோம். நம்முடைய தகப்பன் வீட்டை விட்டு நம்ம வெளிய போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நான் சொல்லிடுறேன். மறுபடியும் தகப்பன் வீட்டுக்குள்ள வாங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு வைத்த இடத்துல வாங்க. ஆதாமை கேட்கிறார். ஆதாமே நீ எங்க போன? நான் உன்னை வச்ச இடத்துல நீ காணுமே. ஏன் எங்க போனேன்னு கேட்கிறாருன்னா, ஆதாமுக்கு தேவன் ஒரு இடத்தை வச்சிருந்தாரு. அந்த இடத்துல ஆதாம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேடும்போது, நம்ம அந்த இடத்துல இல்லாமல் போகிறதுனால தான் இன்னைக்கு நம்ம லைஃப்ல நெறைய பிரச்சனைகள். தயவு செய்து இன்னைக்கு நான் அந்த விஷயத்த குறித்து இன்னும் நெறைய பேசுறதுக்கு எனக்கு இருக்குது. ஆனா, நான் சொல்ல வேண்டியவர்களே சொல்லிட்டேன். நீங்க முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கரத்துல இருக்கிறது. நீங்க தகப்பனிடத்துல திரும்பி வரப்போறீங்களா? நீங்க இழந்த ஸ்தானத்தை நீங்க மறுபடியும் பெறப் போறீங்களா? நீங்க இழந்த அபிஷேகம், நீங்க இழந்த ஒரு வரங்கள் இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு வேணுமா? ஒரு நாள் முடிந்தா உபவாசம் இருந்து ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் படிப்புக்காக இல்ல, என் வேலைக்காக இல்ல, என் சுகத்துக்காக கிடையாது. என்ட்ட நீங்க மறுபடியும் பேசணும். நான் மறுபடியும் உங்களோட நான் சேரணும். அதற்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்றேன்னு சொல்லி பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பார். மறுபடியும் அந்த தகப்பன் வீட்டுக்குள்ள அவருடைய பிரசன்னத்த அனுபவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்றேன். அத நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பதட்டப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, பதற மாட்டீங்க. சந்தோஷமா இந்த வாழ்க்கைய நீங்க ஓடுவீங்க. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாழ்க்கைய குறித்த ஒரு நிச்சயம் இருக்கும். உங்க ஊழியத்தை குறிச்ச ஒரு நிச்சயம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.